இப்போ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து சசிகலா அவர்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. தெற்கே தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் சமூக நீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. வடக்க வன்னியர்களும் சமூக நீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட வேண்டியது இருக்கு. நேரடியா சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ பாமகவில இருந்து ராமதாஸ் அவர்கள் இந்த பாமகவினுடைய ஓட் பேங்க் வந்து சிதற விடாம எந்த ஒரு பாயிண்ட்லயும் வந்து இது கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேல கொண்டு போறதுக்கான ஒரு பார்வையா பாக்குறீங்களா? இல்ல பாமகவுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? பாமகவுடைய ஓட்டுகள் சிதறாம சசிகலாவும் மருத்துவர் ஐயாவும் வச்ச கூட்டணி இது எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தேர்தல் கூட்டணி எங்கேயுமே இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை கூட்டணியே கிடையாது. அதாவது திமுக ஆரம்பத்துல காங்கிரஸ் மேல என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க? சுதந்திரம் வருவதற்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்ட காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வெள்ளையர்கள் விட்டு விட்டு சென்ற வெல்வெட் மெத்தையில் அமர்ந்து ஆள துவங்கினார்கள். அழகாகவா என்றால் அலங்கோலமாக வந்து திமுக அடுக்கு முடியல வசனம் பேசினாங்க. இன்னைக்கு அதே திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. அது கொள்கை கூட்டணியா? நீங்க ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய அடித்தளத்திலே கை வச்சிருக்கீங்க, அடிமடியிலே கை வச்ச மாதிரில இருக்கு. 10.5% ஒதுக்கீடு இருக்காது அப்படின்ற மாதிரி எதிர்கருத்தை வைக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய கூட்டணி வச்சிருக்கிறத முதல்ல மக்களுக்கு இது ஒரு துரோகம் இல்லையா? ஆனா மருத்துவர் ஐயா உருவாக்கிய கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி அந்த 10.5% இட ஒதுக்கீட்டிற்காக அதிமுகவோட கூட்டணி வச்ச பொழுது இதெல்லாம் வாக்குறுதி வாங்கினாங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வச்சிருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்களா? அல்லது திமுக கூட்டணி கொடுக்குமா? இந்த 5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தாத திமுக சமீபத்தில் வேல்முருகனே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு திமுக கூட்டணி வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை சசிகலா எதிர்க்கிறார், மருத்துவர் ஐயா ஆதரிக்கிறார் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கின்ற யாருமே திலகபாமா தென் தமிழகத்துல ஒரு தொகுதியில போட்டியிட்டு 1,30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க எம்பி தேர்தலில். அப்ப பாமக ஒன்றா இருந்தது. ஒரு தொகுதின்றது ஒரு சாம்பிள்ல மேபி அவங்க ஜெயிச்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி வாக்கு வங்கிகள் அதிகமா வாங்கிருக்கலாம். பட் தரவுகளா என்ன சொல்லுதுன்னா, தென் தமிழகத்துல பாமகவினுடைய ஓட்டு ரொம்ப கணிசமான அளவுல இல்லை. திமுக வந்து ஓட்டை பிரிப்பதற்காக திமுகவின் பி டீமா செயல்படுகிறதா இந்த கூட்டணி? திமுகவுடைய பி டீமா செயல்படுவதற்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன தேவை? திமுகவுடைய பி நீங்க சொன்ன அதே அரசியல் ராஜதந்திரம் இல்ல. இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் தமிழக அரசியல் நடக்கும். தாவேகாவோட இணைய வாய்ப்பு இருக்கா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avaiyarpaadasali.org. நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட பாமகவில இருந்து எடப்பாடி துரைசாமி அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் நவநீத். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 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 கட்டத்துல இருக்கோம். இப்போ பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதெல்லாம் இப்ப நம்ம கேள்வி கேட்கிற ஒரு பாயிண்ட்ல இல்ல. ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து சசிகலா அவர்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. இல்ல, இந்த கூட்டணி இன்னைக்கு தேவையான கூட்டணி தானே? ஏன்னா தெற்கே தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் சமூக நீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. வடக்க வன்னியர்களும் சமூக நீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கின்ற திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் இந்த இரண்டு கட்சிகளுமே சமூக நீதியில ஒன்றையுமே செய்யல. இது வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணத்துல பல்வேறு மாநிலங்கள் நடத்திட்டாங்க. சமூக நீதியின் தொட்டில்னு சொல்றாங்க. பெரியார் வெளிவந்த கட்சிகள் தான் திமுகவும் அண்ணா திமுகவும். இவங்க சமூக நீதிக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலையே. இல்ல, என் கேள்வி என்னன்னா, முதல்ல இந்த முதற்கட்டமா நம்ம பாக்குற விமர்சனத்தை கூட இது வந்து நீங்க நேரடியா சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ பாமகவில இருந்து ராமதாஸ் அவர்கள் இந்த பாமகவினுடைய ஓட் பேங்க் வந்து சிதற விடாம எந்த ஒரு பாயிண்ட்லயும் வந்து இது கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேல கொண்டு போறதுக்கான ஒரு பார்வையா பாக்குறீங்களா? இல்ல இது வந்து வெறும் சாதி வாரியான கணக்கெடுப்பு இப்போ ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப காமனான விஷயம் தானே. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
பாமகவுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? பாமகவுடைய ஓட்டுகள் சிதறாம சசிகலாவும் மருத்துவர் ஐயாவும் வச்ச கூட்டணி வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் ஒரு கூட்டணி வைக்கிறோம். யாருமே தோல்வி அடையணுங்கிறதுக்காக கூட்டணி வைக்கிறது இல்லை. இப்ப ஐயாவும் சசிகலாவும் கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் இனிமேல் தமிழக அரசியல் நடக்கும். சசிகலாவும் மருத்துவர் ஐயாவும் கூட்டணி வைக்கிற வரைக்கும் என்ன பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க? மருத்துவர் ஐயாவுக்கு கூட்டணி இல்லை, மருத்துவர் ஐயாவுடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா சசிகலா மருத்துவர் ஐயா கூட்டணி வச்சதுனால என்ன பிரச்சாரம் பண்றாங்க? அது வரைக்கும் மருத்துவர் ஐயா தனித்து விடப்பட்டார்னு சொன்னவங்க இப்ப என்ன பிரச்சாரம் பண்றாங்க? எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் தோற்கடிப்பதற்கு மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அந்த நோக்கம் மருத்துவர் ஐயாவுக்கோ சசிகலாவுக்கோ கிடையாது. எங்கள் வெற்றிக்காக வைத்த கூட்டணி இது. மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன் இந்த கூட்டணி அதிமுக மட்டும் தான் தோக்கடிக்குமா? திமுகவை தோக்கடிக்காதா? இல்ல திமுக நாங்க ஏத்துக்கிட்டதா அர்த்தமா? இல்ல, ஒரு எதிர்மறையான கருத்து இருக்கக்கூடிய ஒருத்தரோட எப்படி அரசியல்ல பயணிக்க முடியும் அப்படின்றத பாக்குறீங்க. ஏன்னா உங்களுடைய ஆரம்ப காலத்து கோரிக்கையே 10.5% தான். இப்ப அவங்க 10.5% அவங்க ஜாதி மக்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, இல்ல எதிர்க்கிறாங்க. இது எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தேர்தல் கூட்டணி எங்கேயுமே இந்தியா முழுதும் ஒரு கொள்கை கூட்டணியே கிடையாது. அதாவது திமுக ஆரம்பத்துல காங்கிரஸ் மேல என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க? சுதந்திரம் பெறுவதற்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்ட காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வெள்ளையர்கள் விட்டு விட்டு சென்ற வெல்வெட் மெத்தைகள் அமர்ந்து ஆள துவங்கினார்கள். அழகாகவா என்றால் அலங்கோலமாக திமுக அடுக்கு மொழியில வசனம் பேசினாங்க. இன்னைக்கு அதே திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. அது கொள்கை கூட்டணியா? இல்ல, என் கேள்வி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஒரு இது இப்படி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கட்சிகளுக்குள்ள பேதம் இல்ல, இதை பேசுறதுல ஒரு வாதமும் இல்லை அப்படின்ற மாதிரி. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே ஒரு கொள்கைன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப அடிப்படை கொள்கை, இப்ப நான் சொல்றது மனுஷனுக்கு உண்ண உணவு, தங்க வீடு. இந்த ரெண்டை தாண்டி என்னோட வாழ்வியல் சிறக்கணும், என்னோட வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வருஷமா நான் ரொம்ப ரெஸ்பெக்டடா பாக்குற ஒரு பர்சன் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த 10.5% ரிசர்வேஷன் கேட்டு. பட் ஆனா அதை நீங்க அடிப்படை கொள்கையை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்றப்போ உங்களை நம்பி இருக்க மக்களுக்கு என்ன பதில்? அது அந்த கொள்கையில சமரசமே கிடையாது. அப்புறம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடுறதுங்கிறது வேறு, தேர்தல் கூட்டணிங்கிறது வேறு. தேர்தல் கூட்டணி வச்சு வெற்றி பெற்று இதுவரைக்கும் எந்த ஒரு இடஒதுக்கீட்டையும் இந்தியா முழுவதும் யாருமே சாதிக்கல. இடஒதுக்கீடுகள் எல்லாமே போராட்டத்தில் தான் கிடைச்சிருக்கு. அப்ப நேரடியா மக்களை சந்திப்பது தேர்தல் வெற்றிக்காக தான். தேர்தல் வெற்றி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாதான் பாமகங்கிற கட்சிக்கும் சசிகலா ஆரம்பிச்சிருக்க புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் செல்வாக்கு இருக்குன்றது மக்கள் நினைப்பாங்க. அப்படி செல்வாக்கு இருக்கும் போதுதான் அடுத்து அரசியல் களத்துல போராட்டத்தை வச்சு அவர்களுடைய கோரிக்கையை வெல்வதற்கு அது வாய்ப்பா அமையும். இன்னொன்னு, இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை சசிகலா எதிர்க்கிறார், மருத்துவர் ஐயா ஆதரிக்கிறார் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கின்ற யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டை பிரிச்சு கொடுங்கன்னு இன்னைக்கு எங்க மேல, மருத்துவர் ஐயா மேல, சசிகலா மேல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற யாராவது இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காங்கன்னா கிடையாது, பேச மாட்டாங்க. அவங்க மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் வைத்த கூட்டணியை பற்றி குறை காண வேண்டும் என்பதற்காக, அந்த கூட்டணியை பற்றி விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் மத்தியில் ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இந்த இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறாங்க. இல்ல, மக்களுடைய நிலைப்பாடு ஒரு கட்சியோ ஒரு கொள்கையோ நம்பி இருக்கிற மக்களுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க ஆரம்பத்திலே உங்களுடைய அடித்தளத்திலே கை வச்சிட்டீங்களா? அடிமடியிலே கை வச்ச மாதிரில இருக்கு. 10.5% உள் ஒதுக்கீடு இருக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்க நேரடியா எடுத்து வச்ச கருத்தே வன்னியர்களுக்கு 10.5% ரிசர்வேஷன் ஒதுக்கீடுன்றது கொடுக்கப்படும் அப்படின்னு. இது இன்னைக்கு நேத்து நீங்க போராடல, நான் இப்பயே சொல்றேன், இன்னைக்கு நேத்து நம்ம போராடல. ஐயாக்கு தெரியாத 1980 போராடி ஐயாக்கு தெரியாத வரலாறு இல்ல. சோ இன்னைக்கு நேத்து போராடாத விஷயத்த முதல் சமரசமா இதை நான் பாக்குறேன். இந்த சமரசத்துக்கான பதில கேட்கல. இந்த சமரசத்துக்கான முடிவுன்றது எந்த அடிப்படையில இதுல கொள்கையில எந்த சமரசமுமே கிடையாது. இது தேர்தல் வெற்றிக்காக அமைக்கப்பட்டு இருக்கிற கூட்டணி. அதே நேரத்தில் நீங்க கேட்டதுனால இன்னொன்னு சொல்றேன்,
10.5% இடஒதுக்கீடு என்பது மருத்துவர் ஐயா மட்டுமே உருவாக்கி போராடி கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் மருத்துவர் ஐயா உருவாக்கிய கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி அந்த 10.5% இடஒதுக்கீட்டிற்காக அதிமுகவோட கூட்டணி வச்ச பொழுது ஏதாவது வாக்குறுதி வாங்கினாங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வச்சிருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்களா? அல்லது திமுக கூட்டணி கொடுக்குமா? இந்த 5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தாத திமுக சமீபத்தில் வேல்முருகனே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு திமுக கூட்டணி வெளியே வந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதை மட்டுமே மையப்படுத்தி மருத்துவர் ஐயாவையும் சசிகலையையும் விமர்சனம் செய்தால் என்று சொன்னால் இதை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டையும் அவர்கள் மீது வைக்க முடியாது. அதற்காக மட்டும்தான் இதை வச்சுட்டு இருக்காங்க. திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீது திமுக ஆட்சியின் மீது நிறைய வெறுப்பு இருக்கு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். திமுக ஆட்சியில் கஞ்சா அதிகமா நடமாடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எத்தியோப்பியா தேசத்துல எப்படி இந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பல் இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மாஃபியா கும்பல் உருவாயிடுச்சா அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு அச்சப்படுறோம். நீங்க எல்லாம் சென்னையில இருக்கீங்க, கண்கூடா பார்த்துருப்பீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல குடிக்காதவன், போதை பழக்கம் இல்லாதவன் ரோட்ல போறதுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. மோட்டார் சைக்கிள்ல போறவனே பயந்து ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா வரவன் எதிரில் நம்மளை இடிச்சு தள்ளிடுவானோ. இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கு. இதையெல்லாம் இன்னைக்கு மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் கூட்டணி வைத்ததற்கு பிறகு இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகின்ற யாருமே இதுக்கு முன்ன தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் அல்லது வன்னியர்களுக்கு கொடுக்கல, ரைட்டு, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்குமே இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டா யாருக்குமே பிரச்சனை இருக்காது. ஏன் இதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? இல்ல இப்போ பீகார்ல நிதிஷ் அவர்கள் நிதிஷ்க்கு ஒரு 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 டேக்லைன் ஒண்ணு இருக்கு. எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் அரசியல் வீசும், அரசியல் பக்கம் வீசும் பக்கத்தில் நிதிஷ்குமார் வீசுவார். அதே மாதிரி பாமகவுக்கும் அந்த மாதிரி ஒரு டேக் இருக்கு. எந்த பக்கம் எந்த அரசியல் கட்சி அவங்களுக்கு இந்த 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 ஒரு அந்த மோகத்தை இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் பாமக நிற்கும் அப்படின்னு ஒரு கொள்கை ரீதியான ஒரு அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க கேட்கறது எங்களுக்கு இது எந்த கட்சி கொடுத்தாலும் நாங்க அந்த பக்கம் நிற்போம் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய பாமகவினுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு நேர்மறையா எதிர்கருத்தை வைக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய கூட்டணி வச்சிருக்கிறத முதல்ல மக்களுக்கு இது ஒரு துரோகம் இல்லையா? இல்ல, இதுல மக்களுக்கு எந்த துரோகமே கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா கூட்டணியுமே மக்களுக்கு துரோகம் பண்ண கூட்டணி தான். அது விஜயகாந்த் திமுகவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சார். இன்னைக்கு அதே விஜயகாந்தோடைய கட்சி திமுகவில் கூட்டணி வச்சிருக்காங்க. 5 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருந்த வேல்முருகன் இன்னைக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியே வர்றாரு. எந்த ஒரு கட்சியுமே தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கு தன்னுடைய கட்சியும் வளரணும், மக்களுக்கான குறைந்தபட்ச திட்டங்களையாவது செயல்படுத்தணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பாமக மருத்துவர் ஐயா கூட்டணி வைப்பார். அது அங்க தோல்வி அடையும் பொழுது வேறு ஒரு கூட்டணியை தேடி போறதுதான் ஒரு அரசியல் ராஜதந்திரமா இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லிடுறேன். ஹிட்லர் உலக நாடுகள் மேல படையெடுத்தான். அன்னைக்கு ரஷ்யாவுடைய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லரை எதுக்கலான்னு இங்கிலாந்து போய் கேட்டார், அமெரிக்கா கேட்டார், உலகத்தின் வல்லரசு நாடுகள் தான் கேட்டாங்க. யாருமே அன்னைக்கு ரஷ்ய அதிபர் ஸ்டாலினுக்கு உதவி பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின்? அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாலோட்டோவை கூப்பிட்டு போய் ஹிட்லரே பேசினார். ஹிட்லர் நாடு பிடிக்கிற இடத்துல ரஷ்யா நாடு பிடிக்காது, ரஷ்யா நாடு பிடிக்கிற இடத்துல ஹிட்லர் நாடு பிடிக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க. இது அரசியல் ராஜதந்திரம். அப்படி இல்ல சொல்லி நான் முழுசா சொல்லிடுறேன். இல்லைங்க, திமுகவுக்காக இந்த பாமக வேலை செய்யுது. நான் முழுசா சொல்லிடுறேன். அப்படி ஹிட்லர் நாடு பிடிச்ச பகுதியில ரஷ்யா நாடு பிடிக்காம ரஷ்யாவுக்கு முன்னால் இருக்க போலந்து, ருமேனியா போன்ற நாடுகள்லாம் அன்னைக்கு ஸ்டாலின் பிடிச்சி வச்சதுனாலதான் கடைசியா ஹிட்லரை வீழ்த்த முடிஞ்சது. அந்த மாதிரி இது ஒரு அரசியல் ராஜதந்திர நடவடிக்கை தான். இதுல கொள்கையை விட்டு கொடுத்துட்டங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படி பார்த்தா ஜோசப் ஸ்டாலின் கொள்கையை விட்டு கொடுத்தாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதே அரசியல் ராஜதந்திரம் தான், அதே நீங்க சொன்ன சாணக்கிய தன்மை தான் திமுக ஓட்டை பிரிப்பதற்காக திமுகவின் பி டீமா செயல்படுகிறதா இந்த கூட்டணி? திமுகவுடைய பி டீமா செயல்படுவதற்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன தேவை? திமுகவுடைய பி டீமா அதே அரசியல் ராஜதந்திரம் இல்ல. திமுகவுடைய பி டீமா நாங்க ஏன் செயல்படணும்?
நாங்க எங்களுடைய வெற்றிக்காக கூட்டணி வச்சிருக்கோம். யாருக்கும் பீட்டியமா செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. தென் தமிழகத்துல பாமகவினுடைய ஓட்டு வங்கி என்ன? தென் தமிழகத்துல 2016 தனித்து போட்டியிடுகின்ற பொழுது பல தொகுதிகள்ல பாமக கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கும். 2016 இன்னைக்கு அதுக்கு 2026 அதுக்கு பின்னால அங்க தனித்து போட்டிட்டாதான் அந்த புள்ளி ஒருத்தர் நம்ம சொல்ல முடியும். இல்ல நம்ம இன்னைக்கு 2026 இருக்கோம். முதல் விஷயம். ரெண்டாவது இல்ல ஏற்கனவே 2024 போட்டியிட்ட போட திலகபாமா தென் தமிழகத்துல ஒரு தொகுதியில போட்டியிட்டு 1,30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க எம்பி தேர்தல. அப்ப பாமக ஒன்றா இருந்தது. அண்ணன் தப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது எல்லாம் தரவுகள். நான் கேக்குறது என்னன்னா, ஒரு தொகுதியோ இல்ல ஒரு வேட்பாளரோ இந்த என்டையர் அரசியல் சிஸ்டத்தை வந்து கன்சிடரேட்டா மாத்த முடியாது. ஒரு தொகுதின்றது ஒரு சாம்பிள்ல மேபி அவங்க ஜெயிச்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி வாக்கு வங்கிகள் அதிகமா வாங்கிருக்கலாம். பட் தரவுகளா என்ன சொல்லுதுன்னா, தென் தமிழகத்துல பாமகவினுடைய ஓட்டு ரொம்ப கணிசமான அளவுல இல்ல. இதே இப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல வந்து வட தமிழகத்துல சசிகலா அவர்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு. இப்ப இப்படி இருக்கிற ரெண்டு பேரும் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன்ல விளையாடும் போது வேணும்ட்டே இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஏன் பிஜேபியோ இல்ல ஃபார் ஃபேக்ட் திமுகவோ ஏன் பண்ணிருக்க கூடாது? திமுக பண்றதுக்கான எந்த வாய்ப்பு கிடையாது. திமுகவுக்கு இவங்க ரெண்டு பேரும் படிச்சு போற வாய்ப்பே இல்லை. ஏன்னா சசிகலா ஆரம்பத்துல இருந்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வரதான் என்னுடைய நோக்கம், திமுக வீழ்த்தணுங்கிறதான் என்னுடைய நோக்கம். சசிகலா எப்ப சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தாலும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, சிறைச்சாலையில் இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்க ஐயாவும் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே நோக்கம் கிடையாது. மக்கள் நலன் சார்ந்து, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நலன் சார்ந்து முடிவெடுக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம், அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம். அப்படின்னா திமுகவுடைய அண்ணா திமுகவும் போய் கரையிறதுக்காக கூட்டணியா கிடையாது. அன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வைக்கிறோம். இன்னைக்கு பிஜேபி கூட திமுகவும் ஒரு காலத்துல கூட்டணி வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சென்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருக்காங்க. இதே அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவை எதிர்த்து அவரை வந்து நெருக்கடி கொடுத்து அதிமுக கூட்டணிக்கு போக வேணாம்னு பிஜேபி கூட்டணிக்கு போய் சென்ற தேர்தலில் 10 நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டாங்க. அப்ப அன்னைக்கு அது கொள்கை நேரடியா இது வந்து நீங்க சொல்றது வந்து அன்புமணி அவர்களோட முடிவு தானா? போன தேர்தல் முழுக்க அன்புமணி அவருடைய முடிவுக்கு எங்க ஐயா வந்து தலையை அசைச்சார், அவ்வளவுதான். அன்புமணி முடிவை எங்க ஐயா ஏத்துக்கிட்டார், வேற வழி இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அதாவது இன்னைக்கு தமிழகத்திலே ரொம்ப முன்னோடி அரசியல்வாதிகள்ல ஒரு சில பேர் தான் இருக்காங்க. துரைமுருகனா இருக்கட்டும், ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில அரசியலை வந்து கரைச்சு குடிச்சவங்கன்னு சொல்றதை விட அரசியல்ல முன்னோடி அனுபவம் பெற்ற ஒரு சில ஆட்கள்ல மருத்துவர் ஐயாவும் ஒருத்தர். இப்ப அவரோட அரசியல் அறிவுக்கும் புரிதலுக்கும் அவருடைய அரசியல் செய்யக்கூடிய கூட்டணி நாலேஜ்ல அதை விட்டுட்டு அன்புமணி அவர்களோட நாலேஜ்ல கேட்டு செயல்பட்டதாக சொல்றீங்க. இது எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல, அதாவதுங்க, எந்த இடத்துலயுமே பாசத்துக்கு வந்து ஆளாகாத யாருமே கிடையாது. அது என்ன ஐயா மட்டும் விதிவிலக்கா? நானே வந்து மகன் தந்தைன்றப்ப மகன் சொல்றது சில நேரத்துல ஏத்துக்கிட்டு போறோம். அது தவறா இருந்தா கூட அதே தவறு, அதே அன்பு, அதே பாசத்தை வந்து கட்சியில காட்ட வேண்டியதானே? கட்சியில காட்டுறதுனால இன்னைக்கு 87 வயசுல இன்னைக்கு எழுந்து நின்று இந்த கட்சியை நிறுத்தி இன்னைக்கு சசிகலாவோட கூட்டணி வச்சு இப்ப தேர்தலுக்கு தயாராயிருக்காங்க. அதே அன்போட திருப்பி அன்புமணியோட சேர்ந்துருக்கலாமே, அதே அன்பு தானே. பல முறை வந்து ஐயா எல்லா முயற்சியும் பண்ணிட்டாரு, அன்புமணி தான் வரல. இது ஏன் நீங்க போல நீங்க அன்புமணி தான் கேட்கணும். நான் எங்க ஐயா கையில எதுவும் கிடையாது. உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனை, ஐயா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நேரடியா நான் வந்து அரசியல்ல பாத்துக்கிறேன்றது ஒண்ணு. ஆனா உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அடிப்படையில இருக்கக்கூடிய கருத்துக்களையோ அடிப்படையில எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களையோ அடிப்படையில எடுத்து வச்ச கொள்கைகளை சமரசம் செய்து அடமானம் வைப்பது எவ்வளவு சரி? இது அடமானமும் கிடையாது, சமரசமும் கிடையாது. தேர்தல் வெற்றிக்காக மட்டும்தான் அந்த கூட்டணி. இது கொள்கையில மாத்திக்கிறதுக்காக கூட்டணி அமைக்கவே இல்லை. இன்னும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அறிவிக்கல. இந்த 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வட தமிழக மக்கள், தென் தமிழக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற கோரிக்கையை பிரதானமா 2 பேருமே வைக்க போறாங்க. சசிகலாவும் வைக்க போறாங்க, மருத்துவர் ஐயாவும் வைக்க போறாங்க. ஆக அந்த இடத்துல சமூக நீதி எல்லாருக்குமே சாத்தியன்றப்ப அந்த இடத்துல கொள்கையை அடமானம் வச்சதாக எந்த அர்த்தமும் இல்லை. ஆக கொள்கையை அடமானம் வச்சதா பொருளே கிடையாது. சமூக நீதியினுடைய முதலும் இறுதியுமா இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த ஜாதிக்கு அவங்களுக்கு உண்டான சதவீதத்தை சரியா அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இதுல வந்து வன்னியர்களுக்கு 10.5%, 5%, அருந்ததிற்கு 3%,
இஸ்லாமியர்களுக்கு 3.5% அப்படிங்கிற உள் ஒதுக்கீட்டுக்கு கேள்வியே இல்லாம போயிருது. எல்லாருக்குமே ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது 2 பேருடைய திட்டத்திலேயே இருக்குது. ஆகவே இந்த இடத்துல வந்து கொள்கையிலேயே எங்களுக்கு அந்த முரண்பாடு கிடையாது, கொள்கையை அடகு வச்சதாவும் அர்த்தம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு அன்புமணி கூட்டணி வைத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இதுவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது எங்களுடைய தவறு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதியை சாத்தியமாக்குவோம் இவங்க யாராவது வாக்குறுதி கொடுப்பாங்களா? ஐயாவும் சசிகலாவும் கொடுக்க தயார். இதுல எங்க கொள்கையில சமரசம் இருக்கு சொல்லுங்க. 10.5% நேரடியாக வந்து பாமகவினுடைய அடிப்படை கொள்கையா இருந்திருக்கு. இப்போ 10.5% மட்டும் அடிப்படை கொள்கை கிடையாது. நீங்க முதல் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் போது முதல் கோரிக்கையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறதான். இரண்டாவது, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற இடஒதுக்கீட்டிற்கு பதிலாக 22% இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதான். மூணாவது தான் வன்னியர்களுக்கு 20% மாநிலத்திலையும் 2% மத்தியிலையும் அப்படின்னு 1980 மருத்துவர் ஐயா வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது வைத்த முதல் கோரிக்கையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சரியா நடந்துட்டா இந்த இரண்டாவது இருக்க 2 கோரிக்கையும் தேவையே இல்லை, அதுல எல்லாருக்குமே வந்துருது. அப்ப எந்த ஜாதியும் தனக்கான தனியான இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தாம இருக்கிறப்பதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்க போறோம். இப்ப 2 பெரும் சக்திகள் இணைஞ்சிருக்கிறதுனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தலுக்கு பின்னால் சாத்தியமாகும். அதற்கான போராட்டத்தை கண்டிப்பா எங்க ஐயாவும் சசிகலாவும் முன்னெடுப்பாங்க. ஓகே, இப்போ இது வந்து அதிமுகவின் பார்வையிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அதே பாமக வந்து அதிமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்கீங்க. நேரடியா இது வந்து அதிமுகவினுடைய அதே இந்த பக்கம் எப்படி திமுகவோ அதே பக்கம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா சசிகலா அவர்களும் இந்த கூட்டணியில ரொம்ப பெரிய ஒரு பிளேயரா இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ தென் தமிழகத்துல, குறிப்பா தென் தமிழகத்துல பாமகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? என்ன நிலைப்பாடுல போய் ஓட்டு கேட்பாங்க? ஒரு பக்கம் மருத்துவர் ஐயா பலமா இருக்காரு, இன்னொரு பக்கம் சசிகலா பலமா இருக்காங்க. இந்த 2 பலமும் சேரும் பொழுது அது கூடுதல் பலம் தான். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி வைக்கிறோம். இல்ல, இது பலம் பலவீனன்றது இல்ல, ஒரு கட்சியினுடைய கொள்கைன்றது எந்த விதத்துல வந்து சமரசம் செய்யப்படாதுன்னு சொல்றீங்க. அப்போ மக்களுக்கு ஏன் உங்க கட்சி மேல நான் ஓட்டு போடணும்? எந்த விதத்துல வந்து நீங்க நேர்மறை இப்ப ஒரு விதத்துல வந்து எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கை ஏதாவது ஒரு விதத்துல வந்து சரி இது இல்லைன்னா அது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய வாட்டி நம்ம அரசியல் தேர்தல் களத்துல கூட்டணிகளை பார்த்திருக்கோம். ஆனா நீங்க சொல்ற பிரதான விஷயத்தை ஏத்துக்காத ஒரு ஆள் கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் உங்களால? எது 10 இல்ல, எந்த இடத்துலயாவது சசிகலா வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது தவறுன்னு ஏன் பேச? அவங்க சமூகத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்களே. அவங்க சமூகத்துக்கு அவங்க கேட்கதாங்க செய்வாங்க. அப்ப அது எப்படி உங்களோட குலத்தோர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு அவங்க கேட்கதான் செய்வாங்க. அப்ப ஒவ்வொரு சமூகமும் எல்லாருக்கும் ராஜாவா இருக்கணும்னா யாரு மந்திரியா? ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை கேட்கதான் செய்வாங்க. அதான் சமூக நீதி. அதாவது அதுல என்ன சொல்லி முடிச்சல சமூகத்தோட கட்டமைப்புல எல்லாருக்குமே ராஜாவா இருக்கணும் அப்படின்னா யாருதான் மந்திரியா இருப்பா, யாருதான் அடுத்தடுத்த பதவிகள்ல இருப்பா, யாருதான் அந்த உண்மையான எப்படி சொல்றது ஒரு அரசவையை யாரு கட்டமைக்கிறது? எல்லாரும் ராஜா. ஒரு ராஜா. சமூக நீதி, கல்வி, வேலை வாய்ப்புல எல்லாருமே ராஜா தான். அங்க மந்திரிங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. இது வந்து அரசு கிடையாது. ராஜா யார் மந்திரி யாருங்கிறது. சமூக நீதி எல்லாருக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, இதுக்காக தான் சமூக நீதி. கல்வி, இதுக்குதான் சமூக நீதி. சசிகலா அவர் சார்ந்து இருக்கின்ற சமூகத்திற்கான பங்களிப்பையும் அந்த இடஒதுக்கீட்டையும் கேட்பதில் தவறில்லை. மற்ற எந்த சமூகமா இருந்தாலும் சரி அவங்களுக்கான பங்களிப்பை அவன் கேட்கணும். அதான் எம்ஜிஆரே பாடினார், உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டுன்னார். எனக்கான பங்கு எனக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கான பங்கை உங்களுக்கு கொடுத்துடணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்றதான் சமூக நீதியை. சசிகலா அவங்க ஜாதிக்கு இடஒதுக்கீடு கேட்டால் அது தவறே இல்லை, அதை நாங்க ஆதரிப்போம். மருத்துவர் ஐயா வன்னியர் சமூகத்திற்கான கிடைக்க வேண்டிய நியாயமான இடஒதுக்கீட்டை கேட்கின்ற பொழுது மற்ற சமூகங்களும் ஆதரிப்பாங்க. இடையில சிலர் இந்த சமூக நீதியை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற சில முன்னேறிய சமூகங்கள் தான் இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை சமூக நீதிக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அவங்க இதனாலதான் திட்டமிட்டு இப்படி பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில பண்ணிட்டே இருக்காங்க.
சசிகலா அவங்க சமூகத்திற்கு கேட்பதோ அல்லது நாடார் அவங்க சமூகத்திற்கு கேட்பதோ வெள்ளாள கவுண்டர்கள் அவங்க சமூகத்திற்கு கேட்பதோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை சமூகமும் அவங்க சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை கேட்டாங்கன்னா அது ஆரோக்கியமான அரசியல், அது ஆரோக்கியமான போராட்டம். அன்னைக்கு எல்லாருக்குமே இடஒதுக்கீடு கிடைக்கும். எல்லாரும் கேட்கலங்கிறதா எங்க ஐயாவுடைய ஆதங்கமே. இப்போ இந்த கூட்டணியில புதுசா நிறைய கட்சிகள் இன்னும் ஆட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி வரும். அதுக்கான முயற்சியில சசிகலாவும் ஈடுபட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல பேசிட்டு இருக்காங்க, அதை அறிவிப்பாங்க. இன்னும் சில கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வருவாங்க, பேசிட்டு இருக்காங்க. எங்க ஐயா பேசிட்டு இருக்காங்க, சசிகலா பேசிட்டு இருக்காங்க, வருவாங்க. வரும்பொழுது பகிரங்கமா அறிவிப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம். இதே அன்னைக்கு நீங்களும் நாமும் உட்காந்து திரும்ப விவாதம் பண்ணுவோம். கண்டிப்பா. இதே கூட்டணி தாவேகாவோட இணைய வாய்ப்பு இருக்கா? அரசியலில் எதுவும் நடக்கலாம். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. அது ஐயாவும் சசிகலாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எந்த கட்சிகிட்ட பேசிட்டு இருக்காங்கன்றது. அது நல்ல முடிவு வந்தோடனே அவங்க அறிவிப்பாங்க. நேரடியா அரசியல் களத்துல எல்லாரும் பகை, நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு யாரும் பகைவனும் இல்லை, எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த களத்துல யாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிதர்சனமான பாயிண்ட் இருக்குல்ல, இது உண்மையிலேயே கொள்கைக்கான ஒரு போராட்டமா, இல்ல உட்கட்சி பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான ஒரு எதிர்ப்பு நிலையா, இல்ல தான் பையனுடைய ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய அதை பையன் என்ன நான் இப்ப ஜெயிச்சு காட்டுறேன்ற ஒரு ஈகோயிஸ்டிக் ஸ்டாண்டா, இல்ல இது இந்த கூட்டணியோடைய நலன்றது என்னது? உட்கட்சிக்கான பிரச்சனைங்கிறது நீதிமன்றத்தில் இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்குது, சென்னை சிவில் கோர்ட்ல இருக்கு. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அநேகமா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இப்ப விசாரணையில் இருக்குன்னு நினைக்கிறேன். உட்கட்சிக்கான பிரச்சனை என்பது நீதிமன்றத்தில் இருக்குது. இது மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, கட்சி நலனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி. உட்கட்சிக்கும் இந்த கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய இடம் நீதிமன்றம் தான், கட்சியினுடைய பொதுக்குழு. இதுல கூட்டணி வச்சுட்டு எப்படி உட்கட்சி பிரச்சனை கூட தீர்வு காணுவீங்க? ஐயாவிற்கும் அன்புமணிக்கும் இருப்பது உட்கட்சி பிரச்சனை. சசிகலாவும் மருத்துவர் ஐயாவும் வச்சிருக்கிற கூட்டணி பொதுமக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை. இது இரண்டு பேருடைய கட்சியின் நலன் சார்ந்த பிரச்சனை. இதுல உட்கட்சி பிரச்சனைக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. ரைட். இப்போ சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ அவங்களும் ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னே சொல்லலாமா? ஏன்னா நிறைய அரசியல் அனுபவம் கொண்டவங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அவங்களுடைய நாலேஜும் அவங்களுடைய அரசியல் புரிதலும் எப்படி இந்த கூட்டணிக்கு இல்ல? எங்க ஐயாவுடைய போராட்ட அரசியலும் அவருடைய அரசியல் தந்திரமும், சசிகலா ஜெயலலிதாவின் பின்னால் இருந்து ஜெயலலிதாவை இயக்கியது எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சியில நீண்ட நெடிய அனுபவம். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது பல சட்டமன்ற வேட்பாளர்களே சசிகலா தான் முடிவு பண்ணான்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது, பத்திரிகையில செய்தி தான். அப்படிப்பட்ட அனுபவமும் சசிகலாவுக்கு இருக்கிறதுனால தென் மாவட்டங்களில் யாரை நிறுத்தலாம், எப்படி பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற வியூகத்தை அவங்க வகுப்பாங்க. வட மாவட்டத்துல நாம யாரை நிறுத்தலாம், எப்படி வெற்றி பெறலாங்கிற வியூகத்தை அவங்க அமைப்பாங்க. இவங்க ரெண்டு பேருடைய வியூகமும் சேரும் போது அது ஒரு பிளஸ். இப்ப ராமன் அவதார புருஷனா இருந்தாலும் கூட வாலியும் அனுமானையும் சேர்த்தனதுனாலதான் ராமன் வெற்றி பெற முடிஞ்சது ராவணன்ட்ட. நான் அவதார புருஷனே எல்லாமே இருக்குன்னு ராமன் நினைச்சிருந்தா வாலியும் அனுமானையும் சேர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதே நிலைமை தான். ரைட். ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.